However great one can be in any field, one has to seek peace finally. Is the lesson we all learn from this Tamil play, Samrat Ashoka. வணக்கம் அரசே. ஒற்றை தலைவர் வந்திருக்கிறார். வணக்கம் அரசே. இளவரசர் அசோகரிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது. அமைச்சரே, அதை வாங்கி படியுங்கள். அரசே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி அமைச்சரே? இளவரசர் அசோகர் தத்தசீலத்தில் நடைபெற்ற கிளர்ச்சியை வெற்றிகரமாக ஒடுக்கிவிட்டாராம். அசோகன் மிகவும் திறமைசாலி. அமைச்சரே, அவனை நான் தத்தசீலத்தின் அரசனாய் நியமிக்கிறேன். அவன் அங்கேயே இருந்து அமைதியை நிலைநாட்டட்டும். இன்றே ஓடி அனுப்பிவிடுங்கள் அமைச்சரே. உத்தரவு மன்னா. அமைச்சரே, நாட்டின் எதிர்காலத்தை நினைத்து எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. அரசே, தங்களுக்கு 101 மகன்கள் இருக்கும் போது எதற்கு கவலை? அதை நினைத்துத்தான் கவலைப்படுகிறேன் அமைச்சரே. என்ன சொல்கிறீர்கள் அரசே? இவர்களுக்குள் பட்டத்திற்காக சண்டை ஏற்படும். அசோகன் திறமைசாலி என்றாலும் அவன் முரடன். அரசே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், கவலையை விடுங்கள். அசோகன் தற்பெருமைக்காரன். இந்த வெற்றியால் அவன் கர்வம் தலைக்கேறப் போகிறது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அவன் ஆணவம் அதிகரிக்கும். அவன் மீண்டும் தலைநகர் வராமல் அங்கேயே இருப்பது நல்லது. வயதான நம் தந்தை அவனையே சார்ந்திருப்பது எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. நம் சகோதரர்கள் அனைவரும் காத்திருப்பார்கள். வாருங்கள், போகலாம். அரசே, வணக்கம். தங்களை காண இளவரசர் அசோகர் வந்திருக்கிறார். வரச்சொல். தந்தையே, அழைத்தீர்களாமே? மகனே, வெற்றிகரமாக தத்தசீலத்தில் அமைதியை நிலைநாட்டி விட்டாய். இப்போது உஜயினில் கலகம் என்று தகவல் வந்துள்ளது. உன் ஒருவனால் மட்டுமே அதை அடக்க முடியும். உடனே புறப்படு. உத்தரவு தந்தையே. அமைச்சரே, அவன் இங்கு இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்பதால் தான் அடிக்கடி இப்படி அனுப்பிவிடுகிறேன். இதனை எத்தனை நாட்களுக்கு தொடர முடியும் மன்னா? காலம் கனியட்டும். அசோகனின் முரட்டுத்தனம் குறைகிறதா பார்க்கலாம். அரசே, நான் அறிந்தவரை இளவரசர் அசோகர் கலகக்காரர்கள் பலரை கொன்று குவித்தே கலகத்தை அடக்குகிறாராம். அவருக்கு மனமுடித்து வைத்தால் அவரது முரட்டுத்தனம் குறையலாம். சரியான யோசனை தான். அவன் உயிரிலிருந்து திரும்பி வரட்டும், உடனே மனம் செய்து வைக்கலாம். தளபதியாரே, உஜ்ஜயினி இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கும்? அரசே, இன்னும் 2 நாளில் நாம் உஜ்ஜயினியை அடைந்து விடலாம். இன்று இரவு இதோ இந்த நகரில் தங்கிச் செல்லலாம். பெண்ணே, நீ எந்த கோயிலுக்கு செல்கிறாய்? நாங்கள் கோவிலுக்கு செல்லவில்லை, புத்த விகாரத்திற்கு செல்கிறோம். நீங்கள் அனைவரும் புத்த சமயத்தை சேர்ந்தவர்களா? ஆமாம். விதுஷா, வா போகலாம், நேரமாகிறது. தளபதியாரே, இந்த பெண்ணின் பெற்றோரை நான் சந்திக்க வேண்டும். உத்தரவு அரசே. அரசே, அவளது தந்தை இந்த ஊரில் பெரிய வளையல் வியாபாரியாம். அவரை நான் இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். இளவரசி, ஐயா, நான் தங்கள் மகளை மனம் செய்து கொள்ள விரும்புகிறேன். இளவரசி, அது என் வாக்கியம். திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அரசர் மாறவே இல்லை. மகேந்திரனும் சங்கமித்ரையும் பிறந்தும் கூட அவரது முரட்டுத்தனம் குறையவே இல்லை. இதோ இளவரசர் வந்து விட்டார்.
விதிஷா, கலகக்காரர்களை வெற்றிகரமாக ஒடுக்கிவிட்டேன். ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் நீ ஏன் வருத்தமாக இருக்கிறாய்? உயிர் கொலையில் எனக்கு விருப்பமில்லை அரசே. கொலை இல்லாமல் போர் ஏது? போர் என்றாலும் நீங்கள் செய்வதை என் மனம் ஒப்பவில்லை. நீ புத்த சமயத்தை சேர்ந்தவள் என்பதால் இதனை ஒன்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. நான் சத்திரியன். அரசே, யாராக இருந்தாலும் எல்லா உயிர்களும் ஒன்றுதானே. இப்பொழுது தாங்கள் தந்தை கூட புத்தரின் வழியை ஏற்றுக்கொண்டு விட்டாரே. அவருக்கு வயதாகிவிட்டது, அமைதி வழியில் செல்கிறார். நாட்டின் இளவரசன நான் அவ்வாறு அமைதி வழியில் சென்றால் நாடு என்ன ஆகும்? அப்படியானால் அமைதி வழியில் நாட்டை ஆட்சி செய்யவே முடியாதா? நான் இந்நாட்டின் அரசனான பிறகு உன்னெண்ணத்தை பற்றி யோசிக்கிறேன். வணக்கம் அரசே, தலைமை அமைச்சரிடம் இருந்து ஓலை வந்திருக்கிறது. தந்தைக்கு உடல் நலம் இல்லையாம். அவரை காண்பதற்கு அவசரமாக பாடலிபுத்திரம் செல்கிறேன். நானும் வருகிறேன். இப்போது என்னால் உன்னை அழைத்து செல்ல முடியாது. தலைநகரில் அரசியல் நிலை சரியில்லை. அமைதி திரும்பிய பின் நான் உன்னை அழைத்துக் கொள்கிறேன். அப்பா, தலைநகரமா செல்கிறீர்கள்? ஆமாம், உங்கள் தாத்தாவிற்கு உடல் நலம் இல்லையாம். அவரை காண்பதற்கு பாடலிபுத்திரம் செல்கிறேன். தந்தையே, நாங்களும் உங்களுடன் வருகிறோம். நாங்களும் தாத்தாவை காண வேண்டும். நீங்கள் இருவரும் இங்கேயே இருந்து உங்கள் தாயை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நான் விரைவில் திரும்பி விடுவேன். எங்கு சென்றாலும் புத்த தர்மத்தையே பின்பற்றுங்கள். உயிர் கொலை புரிவதை விட்டுவிடுங்கள். மகேந்திரா, நீயும் உன் தாயை போலவே புத்த சமயத்தை சேர்ந்து விட்டாயா? இல்லை, அம்மா கூறிய கருத்துக்கள் என் நெஞ்சில் ஆழ பதிந்து விட்டன. போர்க்களத்தில் உயிர்களை கொள்வதை நான் விரும்பவில்லை. மகேந்திரா, எனக்கு பிறகு நாட்டின் சிம்மாசனத்தில் அமரப்போகிறவன் நீ. துறவியை போல் பேசாதே. பாடலிபுத்திரத்தின் சிம்மாசனத்தில் அமர்வதை விட போற்றும் புத்தரின் கருத்துக்களை பரப்பும் சீடனாக இருப்பதையே நான் விரும்புகிறேன். விதிஷா, நம் குழந்தைகளை நன்றாக பார்த்துக்கொள். மகேந்திரனை ஒரு வீரனாக வளர்த்து வா. அவனுக்கு புத்த தர்மத்தை போதிக்காதே. அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக வேண்டும் என்பதே என் விருப்பம். நம் மகள் சங்கமித்திரையும் நன்றாக பார்த்துக்கொள். நான் சென்று வருகிறேன். அரசே, எனக்கு ஒரு வாக்குறுதி அளிப்பீர்களா? என்ன வாக்குறுதி? நீங்கள் வன்முறையை கைவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி சரி. இளவரசர், தங்கள் தந்தை பிந்துசாரர் இறந்து விட்டார். என்ன, தந்தை இறந்து விட்டாரா? ஆமரசே, உங்கள் சகோதரர்கள் பட்டத்திற்காக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அரியணை எனக்குத்தான். எனக்கு மட்டுமே அதற்கான உரிமை உண்டு. எங்களுக்கும் அதில் பங்கிருக்கிறது அசோகா. நாட்டிற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அரண்மனையின் அந்த புறத்தை விட்டு வெளியே வராத நீங்கள் நாட்டின் சிம்மாசனத்திற்கு உரிமை கொண்டாடுவது வெட்கக்கேடு. அதுதான் தங்கள் விருப்பம் என்றால் அதற்கும் நான் தயார். இளவரசி, தாங்கள் இப்போது மகாராணியாகி விட்டீர்கள். என்ன சொல்கிறாய்? மகாராணியா? ஆம் இளவரசி, பாடலிபுத்திரத்தின் சிம்மாசனத்தில் அமர்ந்த இளவரசர் அசோகர் இப்பொழுது சக்கரவர்த்தி ஆகிவிட்டாராம். இப்பொழுதுதான் ஒற்றத் தலைவரிடமிருந்து செய்தி வந்தது. பட்டத்திற்கு போட்டியிட்ட அனைவரும் ஆண்டு விட்டனர். அரசர் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறிவிட்டார். அவர் தன் சகோதரர்களை கொலை செய்தே அரச பதவியை அடைந்திருக்கிறார். அரசு சிம்மாசனம் என்பது எப்பொழுதும் இரத்தக்கரை படிந்தேதான் இருக்கும். இரத்தக்கரை படிந்த அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசர் எப்படி நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவார்? நீங்கள் அவரின் அருகிலிருந்து அவருக்கு புத்தரின் போதனைகளையும் அவற்றின் மகத்துவத்தையும் புரிய வையுங்கள். இல்லை, என் மனம் அமைதியா இல்லை. நீ மகேந்திரனையும் சங்கமித்ரையையும் அவரிடம் ஒப்படைத்து விடு. நான் புத்த சங்கத்தில் சேர விரும்புகிறேன். அமைச்சரே,
சொன்னான் அந்த சின்னஞ்சிறு கலிங்க நாட்டான். தங்களுக்கு அடிமணிய மறுத்து விட்டான் அந்த கலிங்க மன்னன். அப்படியா? என்ன ஆணவம் அவனுக்கு! அரசே, ஆணையிடுங்கள். எதிரிகளின் தலைகளை கொய்து தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறோம். இன்றே படைகள் புறப்பட தயாராகட்டும். எனக்கு அடிபணிய மறுத்த அந்த கலிங்க நாட்டை அழித்து ஒழிக்கின்றேன். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அசோகா, ஏன் இந்த போர்வரி? கலிங்க நாட்டின் மீது போர் வேண்டாம். துறவியே, எனக்கு அடிபணிய மறுத்த அந்த கலிங்க நாட்டாரிடம் சென்று இந்த புத்திமதியை கூறுங்கள். கரை புரண்டு வரும் காட்டாற்று வெள்ளத்தை கையால் தடுக்க முயற்சி செய்ய வேண்டாம். கரை புரண்டு வரும் காட்டாற்று வெள்ளம் என்றுமே நன்மை தராத அசோகா. அதனால் சேதம் தான் அதிகம். இதனை எந்த கலிங்க நாட்டான் உணரவில்லையே, நான் என்ன செய்ய முடியும்? அமைதி கொள் அசோகா, போர் வேண்டாம். அமைதியா? எனக்கு அடிபணிய மறுத்த அந்த கலிங்க நாட்டை அடித்து ஒழிக்கின்ற வரை எனக்கு அமைதி இல்லை. வீரர்களே, புறப்படுங்கள். ஐயா, என் மகன் எங்கே? எங்கே போய் தேடுவேன் என் மகனை? இவ்வளவு பேர் சாக கிடக்கிறார்களே, என்னால் உதவி செய்ய முடியாது. என் மகன் எங்கே? என் மகனா? இல்லை, எங்கே போய் தேடுவேன் மகனை? இதுவா? இல்லை, எங்கே என் மகன்? எங்கே என் மகன்? இதுவா? ஐயோ, மகனே, போய் விட்டாயா? என் மகனே, என்னை விட்டு போய் விட்டாயா? மகனே, என்னை விட்டு போய் விட்டாயா? இதை பார்ப்பதற்காகவா நான் உயிரோடு இருக்கிறேன்? மனக்கோலத்தில் பார்க்க வேண்டிய உன்னை விளக்கோலத்திலா பார்க்கிறேன். மகனே, நீ வாழ்ந்துதான் பார்க்க வேண்டும். மகனே, பார்க்க வேண்டும். மகனே, தாயே, தாங்கள் யார்? இந்த வீரனுடைய தாய். நீ யாரப்பா? நீ மாண்டு போன என் மகனை உயிர் பெற்று வந்தது போல் வந்திருக்கிறாய். நீ யார்? நீ தாகம், தண்ணீர், தண்ணீர். இந்தாருங்கள் தாயே தண்ணீர். யாரப்பா நீ? சாம்ராட் அசோகன். சாம்ராட் அசோகன்? சாம்ராட் அசோகன்? ரத்தவெறி பிடித்த அந்த அசோகன்? பார், போர்க்களத்தை பார். இங்கு இருக்கும் பிணக்குவியலை பார். பூவும் பொட்டுமாயிருந்த பெண்களை எல்லாம் விதவைகளாய் மாற்றிய அந்த அசோகன் நீதானா? நீ உயிர் உள்ள மனிதன் தானா? இல்லை, மரத்தால் செய்யப்பட்ட பதுமையா? உன் கையால் தண்ணீர் வாங்கி குடிப்பதை விட நான் சாவதேன், சாவதேன். புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. துறவியே, ஆந்தையும் வவ்வாளும் மழையும் இந்த நேரத்தில், கழுகும் கோட்டாலும் குடியிருக்கும் இந்த இடத்தில் தாங்களா? ஆமாம், நோய் இருக்கும் இடத்தில் தானே மருத்துவருக்கு வேலை. அதனால் மண்ணாசை என்னும் தொழுநோய் பிடித்து திரியும் உன்னை பார்க்கவே வந்தேன் அசோகா. துறவியே, ஏற்கனவே ஏர்முனைப்பட்ட நஞ்சை நிலம் போல் என் மனம் புண்ணாயிருக்கிறது. தாங்கள் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச வேண்டாம். அசோகா, ஏன் இந்த போர்வரி? கலிங்க நாட்டின் மீது போர் வேண்டாம். இதோ உன் கையால் ஒரு சொட்டு தண்ணீர் வாங்கி குடிக்க மறுத்து உயிர் விட்ட தாயை பார். கையருந்து
காலறந்து கதறும் உன் வீரர்களை பார். எப்படி பெற்றாய் இந்த வெற்றியை? அடுக்கடுக்காக கபால ஓடுகளை கொட்டி நிறுத்தி ஆயிரமாய் வீரர்களை கொன்று குவித்து அவர்களின் விதவை மனவேர் அறுத்தெறிந்து அழகுமிகு கூந்தலை கயிறாக திரித்து ரத்தம் தோய்ந்த கரங்களால் வெற்றி கொடியை பறக்க விட்டிருக்கிறார். இதுவா வீரம்? இதுவா விவேகம்? இல்லை, அவமானம், அவமானம். போதும் துறவரே, போதும், நிறுத்தி விடுங்கள். இதைத்தானே நானும் சொன்னேன். கலிங்க போர் தொடங்கும் முன்பே நிறுத்த சொன்னேனே, கேட்டாயா? இந்த பிணக்குவியல் மீது உனக்கு ஒரு சிம்மாசனமா? இத்தனை உயிர்களை கொன்று குவித்து உன்னை வருங்காலம் மன்னிக்கும் அசோகா? தெளிந்த நீர் போல் இருந்த என் உள்ளத்தில் அறிவுக்கள் கொண்டு குழப்பி விட்டீர். ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது. இனி என் முன் நிற்காது, போய்விடும், போய்விடும். அதற்கு முன் நான் சொல்வதை கேள் அசோகா. அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. இதனை உணர்ந்து கொள். ஆம், அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக ஜோதி, அன்புதான் உலக மகா சக்தி. என் கண்கள் திறந்தன. அசோகா, நீ அருள் பெற்றாய். ஐயோ, என் வெற்றி பித்தத்தால் 100,000 பேர் உயிர் துறந்தனரே. 150,000 பேர் கையிழந்து காலிழந்து தருகின்றனரே. இத்தனைக்கும் காரணம் இந்த வாள். ஆஹா, இந்த கொலை கருவியால் எத்தனை உயிர்களை எடுத்திருப்பேன். இனி எனக்கு வேண்டாம், போய்விடும். காட்டு புயலாய் பாய்ந்து வந்த காட்டானை பலவற்றை வெட்டி வீழ்த்திய கட்டாரியே, நீயும் மறைந்து போ. இந்த அசோகன் மாறிவிட்டான், தலைகீழாய் மாறிவிட்டான். கலிங்கமே, இனி எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், மண் வேண்டாம், மணிமொழி வேண்டாம். இனி நான் உருவத்தில் தான் சக்கரவர்த்தி, உள்ளத்தில் பிச்சாமூர்த்தி, பிச்சாமூர்த்தி. This 5,000 years old yoga is our culture, our parambara, our tradition, our identity to the world. In short, integral yoga, advocated by our Swamiji Sachidananda Maharaj, aims at an easeful body, peaceful mind, and a useful life. Practice it daily. It will take you closer to salvation. Namah Shivaya. The very purpose of the yoga is to impart the complete knowledge of values of human life and also give insight of self-awareness. Surya Namaskaram is one of the very precious yogic practices which involves both yogasana and pranayama. To quiet the restless mind, Surya Namaskaram can be practiced slowly. If the mind is in a dull state, it can be performed rapidly like a physical drill. Surya Namaskaram is of course a general tonic. In Rig Veda, it is mentioned that the divine sun provides energy and nourishment to the whole universe. It is described in the Sama Veda that the solar rays have power of healing of all the diseases. Yogasanas are the yogic postures. According to Maharishi Patanjali, the yogic posture means one that gives steadiness and comfort. Asanas symbolizes body discipline and serves as an aid for meditation. The systematic practice of yogasanas provides both body and mind control in order to attain sadhana, the perfection of life. Yogasanas are simple actions for keeping the internal and external parts of the body in good health. Yogasanas make possible not only physical and mental development
but also intellectual and spiritual development. Yogasanas help the mind to experience tranquility. A calm mind only leads towards a progressive intellectual and spiritual development. Health, youth, and lifespan depend upon the flexibility of the spinal cord. Yogasanas keep the spinal cord flexible. Yogasanas are not merely mechanical postures, they are expressions of an attitude and experience to give us a positive feeling. The asanas are not only effective in the prevention of disease, but in curing the existing disease as well. Yoga is cure of all illness. Yoga has the surest remedies for man's physical as well as psychological ailments. Yoga changes for good man's views on an attitude to life. It is yoga that systematizes the body and mind by renouncing all the materialistic ambitions. The main aim of yoga is to unite the individual soul, body and mind in order to attain the utmost peace of mind, leading to self-realization. Lord Vishnu, the God of Savior, incarnates in various forms. His manifestation in various avatars during various eras save the humankind to prove the world that with God around nothing is impossible. Here is Dashawataram to prove the world, I will take birth every time to instill dharma. Brahmamokate Para Brahmamokate Tandanana Age Tandanana Pure Tandanana Bala Tandanana Bala Tandanana Age Tandanana Pure Tandanana Bala Tandanana Bala Tandanana Bala Tandanana Brahmam okate para Brahmam okate para Brahmam okate para Brahmam okate Tandanana age Tandanana pure Tandanana bala Tandanana bala Tandanana bala Tandanana కందువగు ఈనాదిగ మూలెంతూ లేవు అంతరికి శ్రీహరే అంతరాత్మ కందువగు ఈనాదిగ మూలెంతూ లేవు అంతరికి శ్రీహరే అంతరాత్మ హరే అంతరాత్మ శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతువుల విందానొకటే అంతరికి శ్రీహరే అంతరాత్మ ఇందులో జంతువుల విందానొకటే
यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे संभवामि युगे युगे संभवामि युगे युगे. Pranams and salutations to our Gurudev, Swami Sachidananda Maharaj. Gurudeva, Engal Gurudeva, Arumazhai Polivai Gurudeva, Karunayin Guruve, Karpagataruve, Karunya Sila, Kaliyuga Varada, Satya Dharmam, Shanti Premayum, Sachidananda Hare, Om Shri Sachidananda Hare, Jaya Jaya Nadinam Padi Panindum Sachidananda Hare, Om Shri Sachidananda Hare. Namaskaram Iruvine Karutine Jnana Nalloli Deevam Etri, Jnana Nalloli Deevam Etri. Namaskaram Seidu Karati Seidum, Namaskaram Seidu Karati Seidum, Nalathu Kamediyatha, Om Shri Sachidananda Hare, Sachidananda Hare, Om Shri Sachidananda Hare, Jaya Jaya Nadinam Padi Panindum Sachidananda Hare, Om Shri Sachidananda Hare, Om Shri Sachidananda Hare.